தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/12/2025 செவ்வாய்க்கிழமை. அசுவதி நட்சத்திரம் இன்று இரவு 6:06 வரை. பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு பரணி தீபம். இல்லமெங்கும் ஒளிமயமாக திகழ விளக்கேற்றி வழிபட வேண்டும். நாளை திருக்கார்த்திகை. திருக்கார்த்திகை என்பதனாலே கந்தன் புகழ் பாட வேண்டும். இன்றைக்கு வீட்டிலே படிகளெல்லாம் வீதிப்படி, வெடிப்படி, அடுப்படி போன்ற அனைத்து படிகளிலும் நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். 2 தீபங்கள் ஒவ்வொரு படிகளிலும் ஏற்றி வைத்து இல்லத்தை ஒளிமயமானதாக ஆக்க வேண்டும். பொதுவாக வீதியிலே செல்லக்கூடிய வாகனங்களில் பார்த்தால் ஒளி கொடுத்தால் வழி கிடைக்கும் என்று போட்டிருப்பார்கள். அதே போல இன்றைக்கு நீங்கள் ஒளி கொடுத்தால் உங்கள் வாழ்க்கைக்கு வழி பிறக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள். இன்று பரணி தீபம் ஏற்றுங்கள். அதுக்கு மேலும் பிரதோஷம் என்று இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே நந்தி வழிபாடும் உங்களுக்கு அவசியம் தேவை. நந்தியை இன்று மாலை நேரம் பிரதோஷ நேரத்திலே நீங்கள் வழிபட்டால் வாழ்க்கையில் எந்த தோஷம் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட இயலும். பொதுவாக எத்தனையோ அபிஷேகம் இருக்கிறது. இன்றைக்கு நந்திக்கு 51 அபிஷேகம் செய்வார்கள், 21 அபிஷேகம் செய்வார்கள், 16 அபிஷேகம் செய்வார்கள். இந்த அபிஷேகத்தினுடைய பலன் என்னங்கிறத பற்றி ஒரு பாடல் உண்டு. நீர் என்றால் மனச்சாந்தி. தண்ணீரால் அபிஷேகம் பண்ணா மனச்சாந்தி கிடைக்குமா? நீர் என்றால் மனச்சாந்தி. நெய் என்றால் மோட்ச நிலை. மோட்சம் கிடைக்கிறதுக்கு நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. பால் என்றால் தீர்க்க ஆயுள். ஆயுள் விருத்திக்கு பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். பஞ்சாமிர்தம் என்றால் பகை தீரும். பகை உணர்ச்சி இருந்தால் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க. சர்க்கரையோ சுப செய்தி. இப்போ திருமணம் முடிஞ்ச உடனே திருப்பூட்டினோடனே, அதாவது மாலை மாற்றிக்கொண்ட உடனே பெண் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை பெண்ணுக்கும் மிட்டாய் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இனிப்பு, வாழ்க்கை இனிப்பா இருக்கணும்னு. அது மாதிரி இனிப்புள்ள சர்க்கரையை இன்றைக்கு அபிஷேகம், சர்க்கரையால் அபிஷேகம் செஞ்சால் சுப செய்தி வீட்டுக்கு வரும். ஒரு இனிப்பான தகவல் நமக்கு கிடைக்குமா? சர்க்கரையோ சுப செய்தி. சாருள்ள பழங்கள் எனில் எக்காலும் வர உண்டு. பழ அபிஷேகம் பண்ணணும், இங்கே பழச்சாரில் அபிஷேகம் பண்ணோம்னா வருமானம் திருப்திகரமாக இருக்கும், பொருளாதார நிலை உயரும். இசை வளர்க்கும் தேன் தானே. தேன் அபிஷேகம் பண்ணால் குரல் வளம் நன்றாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட அபிஷேகங்களிலே உங்களுக்கு இயன்ற அபிஷேகங்களை நீங்கள் செய்து வழிபடலாம். பொதுவாக இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தி வழிபாடும், பரணி தீபம் என்பதனாலே இல்லத்திலே தீபமேற்றி ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதுணை புரிய இல்லத்து பூஜை அறையிலும் நீங்கள் வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இந்த இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று புதிய பாதை புலப்படுகின்ற நாள். இன்று புகழ் கூடும், பொருளாதார நிலை உயரும். ராசிநாதன் செவ்வாய் சூரியனோடு இணைந்திருக்கின்றார். பஞ்சமாதிபதியோடு இணைந்திருப்பதனாலே இன்று அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பலருடைய அன்பிற்கு பாத்திரமாவீர்கள். கூட்டு வியாபாரத்திலிருந்து விலகி தனித்து இயங்க வேண்டும் என்று முற்படுவீர்கள். அந்த வாய்ப்புகள் இன்றைக்கு கைகூட போகிறது. இன்று இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கொண்டு விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். விரயங்கள் குறையும். வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கும். புதன் பலத்தால் பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். இந்த நாள் இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள். தக்க தருணத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். அலைபேசி மூலம் மகிழ்ச்சியான தகவல் சேரும். உத்தியோகத்திலே உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்கும். வாகன பராமரிப்பு செலவு உண்டு. இந்த நாள் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே மாற்றுக் கருத்துரையோரின் எண்ணிக்கை கூடுகின்ற நாள். எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். மாலை நேரத்தில் நீங்கள் பிரதோஷ நேரத்திலே நந்தியை வழிபடுவது நல்லது. அது மட்டுமல்ல, எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது அனுபவமிக்கவர்களையோ கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை இந்த பொருட்களை வாங்குவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். செலவுகளும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். விரயஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது விரயத்தை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். 1 மடங்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். இருந்தாலும் கூட வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுவீர்கள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமானால் அருகில் இருப்பவர்கள் அனுசரிப்பு உங்களுக்கு தேவை. 7லே சனி ராகு இருப்பதால் இல்லத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்ய ஒரு தொகையை செலவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மாலை நேரத்தில் ஆன்மீக பயணம் உண்டு.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் உங்களுக்கு யோசித்து செய்ய வேண்டிய நாள். வாங்கல் கொடுக்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். வாகனத்தாலும் தொல்லை உண்டு. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி பலன் கொடுக்குமா என்பது சந்தேகம் தான். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பணப்பொறுப்பு சொல்லி யாரிடமேனும் பணம் வாங்கி கொடுத்திருந்தால் அதனால் பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு விருந்தினர் வருகையால் வியப்படைகின்ற நாள். இன்று வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் பற்றி சிந்திப்பீர்கள். இன்றைக்கு பலருடைய அன்பிற்கும் நீங்கள் பாத்திரமாகக்கூடிய நேரம். தொற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சொந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு விரும்பி வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முன் வருவார்கள். ராசியிலேயே புதன் இருக்கின்றார். பொதுவாகவே புதன் உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி. எனவே பெற்றோர் வழியிலும் உங்களுக்கு பிரியங்கள் கூடும். இதுவரை மற்ற சகோதரரிடம் காட்டிய பாதத்தை இப்பொழுது உங்களிடம் காட்டுவார்கள். உங்களுடைய தொழிலுக்கு வேண்டிய மூலதனத்தை நீங்கள் கேட்டால் பெற்றோர் வாயிலாக கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அல்லது பெற்றோர்கள் முயற்சி செய்து உங்களுக்கு வாங்கி கொடுக்க முயற்சிக்கலாம். அதுபோன்ற ஒரு நல்ல சம்பவங்கள் விரிசல்கள், உறவில் இருந்த விரிசல்கள் மறைகின்ற நேரம் இந்த நேரம். இன்று மாலை நேரத்தில் பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வணங்குவது நன்மை தரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நந்தி வழிபாடு நன்மை தரும். பரணி தீபம் ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்கள் இல்லத்திலே வரப்போகிறது. ராசியிலேயே சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். எனவே ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உறுதுணை புரிகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. பிரபலங்களின் தொடர்பால் பெருமை காண்பீர்கள். பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். இன்றைக்கு மாற்றங்களால் நீங்கள் ஏற்றங்கள் பெறுகின்ற நாள். வியாபாரத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். அந்த புதிய பொறுப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும். ராசியிலேயே செவ்வாய் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மற்றவர்கள் ஆச்சரியப்பட விதத்திலே திடீர் முடிவுகளை எடுத்து நீங்கள் வளர்ச்சி காணப் போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சிக்கல்களும் சிரமங்களும் வரத்தான் செய்யும். 8லே குரு இருக்கின்றார். அஷ்டமத்தில் குரு இருக்கின்ற பொழுது ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களே கூடுதலாக இருக்கும். மருத்துவ செலவுகள் உண்டு. பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் குணமறிந்து செயல்படுவது நல்லது. இன்று மாலை நேரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு என்றாலும் கூட அதை ஆன்மீக பயணமாக மாற்றிக்கொள்ளுங்கள். பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியை குரு பார்க்கின்றார். எனவே உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். அலைபேசி மூலமாகவும் வரலாம், நேரிலும் வரலாம். மனநிறைவு கூடும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வேலை சம்பந்தமாகவோ அயல்நாடு செல்வது சம்பந்தமாகவோ நீங்கள் முயற்சித்தால் அதில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் கடன் பாக்கிகள் வசூலாகும். கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். இடம் வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நல்ல மாற்றங்களை காணப்போகிறீர்கள். பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும். புதிய பாதை புலப்படும். திறமை மிக்கவர்கள் உங்களோடு இணைந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். பொன் பொருட்கள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறலாம். அது மட்டுமல்ல, பழைய கடன்களை கொடுத்து மகிழ ஒரு புதிய சந்தர்ப்பங்கள் கைகூட போகிறது. 6ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். மீனராசினர்களே, உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அது மட்டுமல்ல, சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பும் உங்களுக்கு உண்டு. 2லே சந்திரன். பஞ்சமாதிபதி 2ல் இருப்பதனாலே நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக செய்ய இயலும். அதே நேரத்தில் உங்களுக்கு பணப்புழக்கமும் நன்றாக இருக்கும். மனக்கலக்கமும் அகலும். நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.